सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सौर साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषाणुक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமக। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணியத்துல மகான்கள்லாம் இந்த உலகத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது பாகவதர்கள் சித்த புருஷர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, பக்தர்கள். சில பேர் அதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு சொல்றாங்க. அவர்களை பார்த்தா பைத்தியக்காரர் மாதிரி இருக்கும். அவருக்கு என்னவோ பேச்சு வளருவாங்க, பேசுவாங்க, என்னென்னோ பேசுவாங்க, பிணத்துவாங்க. அந்த பேச்சு பார்த்தா ஒரு லோக்கலாக கூட இருக்கும், ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படியா இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க அவங்க கண்ட்ரோலில் இல்லை, பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் சுதந்திர புருஷர்கள், பகவானால் ஆளப்படுபவர்கள். அவர்கள் ஒரு செயல் செய்தாங்கன்னா அதில் பல காரணங்கள் இருக்கும். அதை புரிஞ்சிக்கிற சாமர்த்தியம் இருந்தால் நம்ம ஞானி, அதை புரிஞ்சிக்கலன்னா நம்ம அஜ்ஞானி. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நமக்கு நல்லா பேசுவாங்க, சில விஷயங்கள்லாம் திடீர்னு பார்த்தா போல நல்லா பேசுவாங்க, சில விஷயங்கள்லாம் நம்மளை தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்காகன்னு நம்மளுக்கு தெரியாது, அது பகவானுக்கு தான் தெரியும், அந்த மகாத்மாவுக்கு தான் தெரியும். அது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இத்தனை நாள் இது போல மக்கள் பேசினாங்களா? பேசல. இன்னைக்கு ஏன் பேச? அவர்களுக்கு உலக விஷயத்துல எந்த பற்றுதலும் இல்லை. ஆனா உன் மனசுல உள்ள அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க. நீ எந்த நிலையில அந்த மகாத்மாக்களை நினைச்சிருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியலன்னா அதுதான் அன்ஃபிட். அதுக்கப்புறம் ஜென்மாவில் அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தை பெற முடியாது. அவரை உதாசீனப்படுத்திட்டான். இதுதான் விஷயம். மாயை பொல்லாது. அதனால் மகான்களையும் மாயில மயங்கினவர்கள் என்று நம்ம தப்பா நினைக்கிறோம். மகான்கள் என்னைக்குமே மகான்களா இருக்கிறாங்க. இல்ல அவர்கள் தொடர்ந்து பாகவதத்துல ஈடுபட முடியுமா? பகவான் நாமா சொல்ல முடியுமா? பக்தியில் தான் நிலைக்க முடியுமா? அவர்கள் மாயில விழக்கூடிய சாதாரண மனுஷரை நம்ம தப்பா கணக்கு போட்டுறோம். கிடையாது. அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இல்லை நம்மள இறங்கி பேசுறாங்களே என்ன, அது உனக்கு பாக்கியம். ஆனா அந்த பாக்கியத்தை நீ உதாசீனப்படுத்தினா உனக்கு துர்பாக்கியம். அவ்வளவுதான். மகான்கள்லாம் எப்படி 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 நடந்துப்பாங்க, எப்ப எப்படி நடந்துப்பாங்க ஒண்ணுமே புரியாது. ஆனா பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க பேசத்தெல்லாம் பார்த்தா. உனக்குள்ள இருக்கிற அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பிறகு நீ கருடபட்சி மாதிரி, அது பிறகு அவர்களை எட்டி பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். மிஸ் போனதுதான், கிடைக்க மாட்டாங்க. அவர்கள் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உலகத்தையே உதாசனப்படுத்துவாங்க. அவர்களை நாம உதாசனப்படுத்துற அளவுக்கு அவர்கள் கீழ்நிலையில இல்லை, அவர்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. எதுக்குமே வசப்பட மாட்டாங்க அவங்களாம். அப்படிப்பட்ட பாகவதர்கள நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதான் மாயை.
அப்போ பட வேண்டிய இன்னும் பட வேண்டிய நிறைய கர்ம வினைகள் இருக்கிறது. அதனால்தான் அந்த மகான்கள்லாம் தேடி வந்தா கூட சில பேர் உதாசீனப்படுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட பாகவதருடைய ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, பாகவதத்துல சொல்லியிருக்கு. அதாவது அப்படியாப்பட்ட சுகாச்சாரியாரே வந்த பிறகு கூட உஞ்சவிருத்திக்காக போறவன் தான் போறான். ஆனா கோதோகனம் மாத்திரம். ஒரு வீட்டு வாசல்ல போய் எதுக்குன்னா மாடு பால் கறக்கிற நேரம் மட்டும்தான் நிற்பாராம். எதுக்காகன்னா அவங்க பாகவதம் கேட்பார்களோ என்று. அவர்கள் கிரகேஷு கிரகமேதினாம், இல்லற கவலைகள் மூழ்கி இருப்பாங்களாம். அப்போதான் காய்கறி வாங்கிட்டு போவாங்களாம், அங்கே கூட எடுத்துன்னு போவாங்களாம், அந்த வேலை இருக்கு இந்த வேலை போவாங்களாம். அப்படியே தேடியும் காணாத சுகாச்சாரியர் தேடி வந்திருக்கும் போது அவர் உதாசனத்தை படுத்து வேற விஷயத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான், இந்த வீட்டுல எங்க பாகவதம் கேட்க போறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள்லாம் அப்படி எப்படியோ உண்மத்த மூக ஜடவத்து பித்தர்கள் போல, உண்மத்தர்கள்னா பைத்தியம் போல சஞ்சரிக்கக்கூடியவர்கள். சில இடத்துல ஓமையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஜடன் மாதிரி இருப்பாங்க. சில சந்தர்ப்பம் பார்த்தா ஆடி பாடி குதிச்சுட்டு இருப்பாங்க, தெரியாது எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா பார்த்தா அவர்களும் எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். அப்படி பாகவதம்லாம் பார்த்தா அப்படி மனப்பாடமா இருக்கும் பகவத்கீதைலாம். ஆனா அவர்கள் பார்த்தா சாதாரண ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஒரு லோக்கலா ஒரு சாதாரணமா பேசுற மாதிரி பேசுவாங்க, புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பகவானால் ஆட்கொள்ளப்படுபவர்கள் அவர்கள்லாம். அவர்கள் யாரும் அவர்கள் ஏதாவது கொஞ்சம் சீன்னா அவ்வளவுதான், அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அது அபச்சாரம் ஆயிடும். அவர்களுக்கு நம்ம தீங்கு நினைச்சோம், தீங்கு செய்தோம் என்றால், அவர்களை உதாசீனப்படுத்திட்டோம், அவமானப்படுத்திட்டோம் சொன்னா அந்த அபச்சாரம் ரொம்ப ரொம்ப கொடியதாக இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். பாகவதம் இப்போ ஒரு பாகவதம் இருக்கு அப்படின்னா, அந்த பாகவதத்துல ஆழ்ந்து போறதுன்றது வேற, மேலோட்டமா பாராயணம் பண்றது வேற இல்லையா? கேட்குறோம், ஒரு லெக்சர் கேட்குறோம், அது இந்த காதலை வாங்கி அது நல்லது கேட்டா அப்படின்றதுக்காக கேட்குறோம். ஆனா மனசெல்லாம் உலக கவலைகள்ல உழந்திருக்கு அப்படின்னா அது நிற்காது. கேட்டது கேட்ட மாதிரியே போயிடும். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுரும். அது உள்ள வாங்கி அந்த அனுபவத்துல இருக்கிற மகாத்மாக்கள் இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் அவசியம் இல்லை. சில விஷயங்களை கேட்டாவே பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவர்கள் அனுபவத்தின் உச்சியில் இருப்பாங்க. ஆனா நம்மளோட இறங்கி பாருங்க, உனக்கு அதான் சொல்றேன், புரிஞ்சிக்க முடியாது. எதனால் நம்பகளை இறங்கிப்பா, அதுதான் காரணம். ஆனா அவர்களுடைய அனுபவத்தினுடைய கடுகளவு கூட நாமெல்லாம் வர முடியாது. அதனால ஏன் சொல்றேன்னா, பாகவதத்துல சொல்லியிருக்கு, பைத்தியம் நினைச்சாங்களாம் பரத யோகீஸ்வரர், ரிஷபதேவரையும் அப்படித்தான் நினைச்சாங்களாம், பைத்தியம் நினைச்சாங்களாம். அப்படிதான் இருப்பாங்க மகாத்மாக்கள்லாம். அதனால இது நம்ம எதுவுமே ஒரு கிரந்தத்தை படிக்கும் போது அதை ஆழ்ந்து படிக்கணும். எப்பவும் தன்னுடைய சுயநலத்தை மட்டும் பத்தி மாத்திரம் சிந்திக்கிறான்னா அவனால் நிம்மதியா இருக்க முடியாது. இந்த பரந்த உலகத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சானா ஓரளவுக்கு நிம்மதி அடையலாம். எப்பொழுதும் பகவானை பத்தியே சிந்திக்கிறான்னு சொன்னா அவன் நிம்மதியை தவிர வேற எதையும் அடைய மாட்டான். புரிஞ்சுக்கணும், இப்ப நான் சொன்னதை புரிஞ்சுக்கணும். தன்னை பத்தி மட்டும் சிந்திக்கிறவனால நிம்மதியா இருக்க முடியாது. லோகத்தை பத்தி சிந்திக்கிறான்னா ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கலாம். பகவானை பத்தி மாத்திரம் சிந்திக்கிறான்னா அவன் நிம்மதியை தவிர வேற எதுவும் அடைஞ்சிருக்க மாட்டான். அவன் அடைஞ்ச சாந்தி யாரும் அடைஞ்சிருக்க முடியாது. இதுதான் சாஸ்திரம், பாகவதம் சொல்லக்கூடிய விஷயம், பகவத்கீதை சொல்லக்கூடிய விஷயம்.
ராமாயணம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே தான், சர்வ சாஸ்திரங்களுடைய நோக்கமே தான். சரி, தன்னை பத்தி மட்டும் சிந்திச்சுன்னு இருக்கவங்க யாருன்னா ராவணன். அதனால்தான் அவன் நிம்மதி இல்லாம இருந்தான் இல்லையா? தன் சௌக்கியம் தான் பெருசு, தன் சுயநலம் தான் பெருசு, மற்றவர்கள் எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சான் இல்லையா? அதனால்தான் அவன் நிம்மதி இல்லாம இருந்தான். ஹிரண்யகசிப்பு இந்த நாம் பாகவதத்திலையும் பார்க்கிறோம், ராமாயணத்திலையும் பார்க்கிறோம். ஆனா பிறருடைய கவலையை பத்தி நினைச்சவங்க இருக்காங்க, அவர்கள் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க. அப்போ அது மாதிரி யாருன்னா இருக்காங்களா? இருக்கிறாங்க. பாகவத்துல இருக்காங்க, ராமாயணத்துல இருக்காங்க. பகவான் ராமச்சந்திரமூர்த்தியே உலக நன்மைகளுக்காக, உலகத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் சில விஷயங்கள்லாம் தியாகம் பண்ணார். ராஜ்யத்தை தியாகம் பண்ணார். பரோபகாரம், பிறருக்கு கொடுப்பாரே தவிர தான் யாரிடத்திலும் யாசிக்க மாட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால அவருடைய நிம்மதிக்கு என்ன குறைச்சல்னா வனவாசம் மகோதயம்னார். ஆனா அதை விட ஒரு படி மேல பகவானையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அது ஆஞ்சநேய சுவாமி. அவர் தனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை குட்டி இல்லை, தன்னுடைய சுயநலத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு பகவானுடைய நன்மையை மட்டுமே கருதி பகவானை எப்பொழுதும் சிந்திச்சிருந்ததுனால அவருடைய உற்சாகத்துக்கோ தேக பலத்துக்கோ மனோபலத்துக்கோ ஆரோக்கியத்துக்கோ எந்தவித குறைவும் கிடையாது. அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டால் அந்த அஷ்டமா சித்திகள்ல மயங்கலை. அவர் பாட்டுக்கு எப்போதும் ராம பக்தியில தெளிச்சிருந்தார் இல்லையா? அதனால தான் அவரு எல்லா சந்தோஷத்தையும் ஆஞ்சநேய சுவாமி அனுபவிச்சார். எல்லா சந்தோஷத்துக்கும் மேலான சந்தோஷத்தை அனுபவிச்சார். ராமனுடைய ஆலிங்கன பாக்கியம், பிரம்மானுபவத்தை அனுபவிச்சார். இது பாகவதத்திலையும் பார்க்கிறோம் இல்லையா? அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ சனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பிரகலாத் சுவாமி தன் நன்மையை பத்தி நினைக்கவே நினைக்கல, தன்னை பத்தி சிந்திக்கல. தன்னை காப்பாத்திக்கணும், மலையிலேருந்து கீழே தள்ளும் போது தன்னை காப்பாத்திக்கணும், நெருப்புல போடும்போது தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒண்ணுத்து கூட அவர் தன்னை பத்தி சிந்திக்கல. எப்பொழுதும் வைகுண்ட சிந்தா சபல சேதனகா, எப்பொழுதும் வைகுண்டனுடைய சிந்தனையிலேயே மனசை உழ விட்டார். அனன்ய சிந்தையோட பகவத் பக்தியில பண்ணிட்டு இருந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த ஆபத்துகளாலையும் பாதிக்கப்படலை. அவர்களுக்கு சந்தோஷத்தை தவிர வேற எதையும் அனுபவிக்கல பிரகலாத் சுவாமி. புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். சீதம்மா கூட அழுதாங்க சொல்றாங்க. விழுக்குள்ள என்னன்னா இவனை காப்பாற்ற முடியலையேன்னு தான் அழுதாங்க. ராவணன் அநியாயமா அழிஞ்சு போறானே அப்படின்னு. வேற எந்த விஷயமும் கிடையாது அவ அழுததுக்கு. தன் புள்ள ஒருத்தன் சாகுறான்னா அப்படின்னு அழமாட்டாள் ஒரு தாய்க்காரி, அதுக்குதான் அழுதான். அப்போ தூக்குமாடி மன்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சாள். அதெல்லாம் சும்மா விடம்பனம். உண்மையிலேயே அவள் ஆத்மானத்துல அதுதான் சொல்றாளே, அவ வாக்காலே சொல்றாளே, சூரியனை விட்டு சூரிய கிரகங்கள் பிரிக்க முடியாதது போல என்னையும் ராமனையும் ஒரு பொழுதும் பிரித்து விட முடியாத ராவணா என்று சொல்வார். திரணம் மந்திர குத்துவா, இந்த புல்லு கிள்ளி போடுறா, இந்த புல்லுக்கு சம்மானம் நீ உன்னை ஒரு நிமிஷத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஆனா ராமருடைய உத்தரவு இல்லை, அதனால உன்னை விட்டு இருக்கிறேன். மித்திரபாவேன சம்ஸ்திதாக, நீ சரணாகதி எல்லாரோட நண்பனா போய் கை கோத்துக்கோ. நான் சொன்னேன்னா கண்டிப்பா ராமர் இங்க நினைச்சனாவே ராமருக்கு தெரியும் இவனை ஏத்துக்குங்க. நான் அனுமதிக்காம ஒரு கடாட்சம் பண்றா விபீஷணன். விபீஷணன் 4 ராட்சர்களோட போறாரு. அப்போ சீதா மகாலட்சுமியுடைய கடாட்சம் இல்லாம ராமருடைய சரணாகதி கிடைக்காது, தஞ்சம் அடைய முடியாது, ராமர் ஏத்துக்க மாட்டார். பாகவத பக்தி பண்றேன்னா மகாலட்சுமியுடைய கடாட்சம் இருக்கிறதுனால்தான், ராதையினுடைய அருள் இருக்கிறதுனால்தான், சீதையினுடைய அருள் இருக்கிறதுனால்தான் நம்ம ராம பக்தி கிருஷ்ண பக்தி பண்ண முடியாது. அப்ப அவருக்கு குளிர கடாட்சித்தாலாம் சீதம்மா. அவர் ஏத்துக்குங்க, இந்த விபீஷணரை ஏத்துக்குங்க, நல்ல வழியில அழகா போறாரு பாருங்க. ராவணன் கும்பகர்ணம் தூக்கி எறிஞ்சிட்டு, சொந்த பந்தங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ராமரே கதின சரணாகதி அடி போறாருன்னு குளிர கடாட்சிக்கிறான். அது விபீஷணனையும் 4 ராட்சர்களையும் பாக்குறா, அவர் குளிர கடாட்சிக்கிறா. அவ கடாட்சம் பட்ட உடனே ராமருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ராமர் அந்த விபீஷணனுக்கும் 4 ராட்சர்களும் சரணாகதி அளிக்கின்றார்.
இப்ப புரியுதா? பகவானும் பகவதியும் செய்யக்கூடிய லீலைகள் தான் அதெல்லாம். மனுஷன் நாமெல்லாம் எந்த மூளைக்கு நம்மளை இயக்கிறதே பகவான் தான். எந்த சமயத்துல உன்னை எப்படி எப்படி பேச வைக்கணும், என்ன செய்ய வைக்கணும் எல்லாம் பகவானுக்கு தெரியும். நீ என் பாதுகாப்புல இருக்கிறவன், உன்னை மாயில உழல விட மாட்டேன். நீ துன்பங்களோ இன்பங்களோ நீ போய் பாதிக்கப்பட மாட்டாய். பகவான் உன்னை எப்படி வழி நடத்தணும் பகவானுக்கு தெரியும். உன்னை எப்படி நீ ஜாக்கிரதையா வச்சுன்னு உனக்கே தெரியாது. ஆனா உன்னை எப்படி ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் பகவானுக்கு தெரியும். நீ பாகவத பாராயணம் பண்றது, ராமாயண பாராயணம் பண்றது, பகவான் நாமா சொல்றது, அனவரதம் பகவத் பக்தி பற்றி பேசுறது இல்லையா, அனவரதம் கிருஷ்ண குதூகலத்துல தலைக்கிறது இல்லையா, இதை விட வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆனா உன்னை யார் அசாதுன்றாங்களோ அவர்கள் அசாதுக்குள்ளாயிடுவாங்க. உன்னை எதிரியா நினைக்கிறவங்க அவங்க எனக்கு எதிரியாயிடுவாங்க. பகவான் அவங்கள விட்டு விலகிடுவோம். அந்த பாகவதர்கள் அவர்கள் பகவானுக்கே பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். இதை புரிஞ்சுக்கணும். பிரகலாதனை பகைச்சான், ஹிரண்யகசிபு பகவானுக்கு பகைவன் ஆயிட்டான். அவனுக்கு தெரியாத சாஸ்திரமா? பிரம்மதேவரே நேருக்கு நேரா பார்த்தவன், அப்படியேப்பட்ட பிராமணன் இல்லையா, பிரம்மதேவரை வழிபடுறவன். கஷ்யபர் அடிப்புள்ளனா பிராமணன் தானே. ஆனா சுபாவம் பார்த்தா அசுரனாக இருந்தான் ஹிரண்யகசிபு. சுபாவத்துல அசுரன், ஆனா பிறந்தது பிராமணன், கஷ்யபருடைய புத்திரன். கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த புத்திரன் அவன். ஆனா என்ன ஆச்சுன்னா, பகவானுக்கு விரோதியாக இருந்தாலும் அவர்கள் அசுரலாக கருதப்பட்டார்கள். கடைசியில் என்ன ஆனா அழிந்தார். எதனால? பாகவத அபச்சாரம், பிரகலாதனுக்கு பண்ண அபச்சாரம். எற்ற வரோர்ஜிதம்னா, எவ்வளவு பெரிய வரங்களை பெற்றவர்களா இருந்தாலும், எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணவங்களா இருந்தாலும் அவள் தான் வந்து கீழ்ச்சி போட்டுருவேன். பகவான் சொல்றாரே இல்லையா, தேவர்களுக்கு வாக்கு கொடுக்குறாரே இல்லையா, அவர்களுக்கு நீங்க விரோத பாவம் பாராட்டலாம், அவன் விரோத பாவம் இல்லாம தானே பழகணும், எல்லாரையும் வணங்கணும், அன்பா தானே இருந்தான். ஆனா நீங்கள் விரோத பாவம் பாராட்டினீர்கள். எத்த வரோச்சிதம் நிர்பயிராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே. எப்போ என் பக்தி பண்ணிட்டு கொண்டிருக்கிற அவனுக்கு அபராதம் பண்ணா நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நீ எத்தனை குருகுலம் வாசம் பண்ணு, என்னென்ன பண்ணு, எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணு. ஹிரண்யகசிபு சுக்கராச்சாரியர் குரு ஆசிரிச்சவன் தான், எல்லாம் தெரியும், சாஸ்திரங்கள்லாம் கற்றவன் தான், இருக்கட்டும். ஆனா பாகவத பிரச்சாரம் கொடியதல்லவா, புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்றாரு இல்லையா, ஏன்னா என்ன சொல்றாரு பகவான், நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மானே பிரகலாதாய யதா துருஹ்யதி ஹனிஷ்யே அபி வரோர்ஜிதம். எப்படியாப்பட்ட வரங்களை வாங்கினவனா இருந்தாலும், எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணவனா இருந்தார், எப்போ திருஷ்யத்து பிரகலாத யதா திருஷ்யதி, அப்படியே பிரகலாதம் போல பக்தர்கள் அனைவரும் பகவானுக்காக தன் வேலைகளை விட்டவர்கள், கர்மாக்களை விட்டவர்கள், தெக்தஸ்வ ஜன பாந்தவாக குடும்பத்தை தொடர்ந்தவர்கள், பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அப்படியேப்பட்டவங்களுக்கு துரோகம் பண்ணா, பிரகலாதன் பகவானுக்காக தன்னை அர்ப்பணம் செய்தான். அப்படியேப்பட்டவனுக்கு துரோகம் பண்ணா நாம் உடனே ஆக்ஷன் எடுப்போம். உடனே பகவான் என்ன பண்ண, அனிஷியே அவர்களை நிர்மூலமாக ஆக்கி விடுவான் பகவான் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. பிரகலாதாய யதா திருஷ்யத்து அனிஷ்யே அபி வரோர்ஜிதம், பாகவத வசனங்கள். ஆனா தேவர்கள்லாம் என்னன்னா சுயநலவாதிகள், சுவகாரிய குஷலாக. அப்ப தேவர்கள் பண்ண பிரார்த்தனையில காலம் தாவத் பிரதீட்சதன்றான் பகவான். அதுக்குன்னு ஒரு காலம் வந்தா, நான் அப்ப ஹிரண்யகசிபு அவனுக்குன்னு ஒரு காலம் வரும், அழியிற காலம், அப்ப நான் வதம் பண்ணிக்கிறேன், அப்போ அவனே அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்றாரு. நான் கூட வதம்னு சொல்ல, காலம் தாவத் பிரதீட்சை, அந்த காலம் வரும் அப்போ அழிஞ்சு போவான், அது வரைக்கும் காத்துட்டு இருக்குங்க, பிரதீட்சதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு தேவர்களுக்கு பகவான் சமாதானம் சொல்றார். தேவர்களுக்கு சமாதானம் ஆகலை. ஏன்னா விபுத சிரேஷ்டா, நீ தேவர்களுக்குள் சிறந்தவர்களே எல்லாம் சொல்றாரு, கரெக்டு. ஆனா உங்களுக்குள்ள எனக்காக நீங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கல, சுகபோகங்கள்ல வாழக்கூடியவர்கள் தேவர்கள்,
ரொம்ப மேனக ஊர்வசி டான்ஸை பார்த்துன்னு இருக்கிறவங்க, புரியுதா? அமிர்தத்தை ஆத்தி ஆத்தி குடிச்சுன்னு இருக்கிறவங்க. ஆனா பாகவத அமிர்தத்துக்கு தகுதி இல்லாது. என்னன்னா தேவாமிர்தம்ன்றது என்னன்னா கொஞ்சம் மனுஷ ஆயுசை விட அதிகமா நீடிக்க செய்யக்கூடியது. அந்த தேவாமிர்தத்தை பறிக்க கொண்டிருப்பார்கள். மோட்சாமிர்தத்துக்கு அது தகுதி இல்லாதவங்க, தேவர்களே ஆனாலும். ஆனா நற்குண சம்பன்னர்கள், சத்துவ குணத்தில் உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்கள் பக்தர்களுக்கு சமம் ஆயிட முடியாது. தேவர்கள் கூட பாகவதர்கள் அவர்களை விட பல மடங்கு மேலானவர்கள். அதுதான் சொல்றாரு. ஆனா தெரிஞ்சோ தெரியாம என்னிடத்தில் சரணம் அடைந்தீர்கள். அதனால மா வைஷ்ட விபுத சிரேஷ்டா, அதனால் பயப்படாதீர்கள். சர்வேஷாம் பத்திரமஸ்துவா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கும் மங்களம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்றாரு பகவான். மத் தர்ஷனம் ஹி பூதானம் சர்வஸ்ரேயோபத்தையே. என்னுடைய தர்ஷனம், பகவான் எங்க தர்ஷனம் பண்ணாரு? அசரீர் வாக்கத்தான் பேசுறாரு தேவர்களுக்குன்னா, அந்த வாக்கு தான் தர்ஷனமா. இப்ப பாகவதம் படிக்கிறோம் இல்லையா, இந்த பாகவத ஸ்லோகங்களை பார்க்கணும் இல்லையா, இந்த புஸ்தகமே பகவான் தான். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு. இந்த சாஸ்திரமே பகவத் ஸ்வரூபம் தான். பகவான் சங்க சக்கரகதாரியா காட்சி கொடுத்தாதான் பகவான் இல்லை, அவருடைய வார்த்தையே பகவான் தான். அந்த சப்த பிரம்ம வடிவத்துல பகவான் இருக்கிறார். அதனால பகவான் சொல்றார், மத் தர்ஷனம், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள, அதுவே என்னுடைய தர்ஷனம். இப்போ உபன்யாசம் கேட்கணும்னா பகவானை இந்த வார்த்தைகளை, அதான் சொல்றேன், பாகவதி வார்த்தா, இந்த வார்த்தைகளே பகவத் ஸ்வரூபம் தான். இது மறுக்க முடியாத ஒண்ணு. அப்ப என்ன சொல்றாரு அவருன்னு, மத் தர்ஷனம், என்னுடைய தர்ஷனம் பத்ரமஸ்து சர்வேஷம் பத்ரமஸ்து. மத் தர்ஷனம் ஹி பூதானம் சர்வசேயோ புத்தி, எல்லா நன்மைகளுக்கும் கொடுத்து விடக்கூடியது என்னுடைய தர்ஷனமானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் ஹிரண்யகசிபு சாவலின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அப்ப இவருடைய புத்தி எதில் இருக்கு பார். பகவான் தர்ஷனம் பண்ணிட்டா பத்திரம் மங்களம் உண்டாகணும்னா போக வேண்டியது தானே. பத்திரமஸ்து உங்களுக்கு உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு பகவான் சொன்ன போக வேண்டியது, போகலையா? ஆனா ஹிரண்யகசிபு உயிரோட இருக்கானே. இப்படியாப்பட்ட விரோத பாவத்தோடு இருக்கிற அவங்களுக்கு பகவான் எப்படி வருவான்? ஆனா பகவானையே நினைத்து கொண்டிருக்கிற பிரகலாதனுக்கு ஒண்ணு இல்ல, சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச போதே சாகிலேஷ் ஆத்மனா. அப்போ பக்தன், உண்மையான பக்தருடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக பகவான் தூண படர்ந்தது வெளியே அந்த ஹிரண்யகசிபு அனிஷியை வதம் செய்து விட்டான், மாற பொழுந்து வதம் செய்து விட்டான். ஐயோ, அவங்க எப்படியாப்பட்ட அஜராமிருத்தியம். அதனால மூப்பு மரணம் இல்லாத உயர்ந்த வரங்களை வாங்கி இருந்தானே, அப்படியேப்பட்ட பிரம்மதேவர்களை மேல சாவுல கீழே சாவுல அப்படி சாவுல இப்படி சாவுல அவனை மாதிரி வர வாங்கணும் யாருமே கிடையாது. அப்படியேப்பட்ட மகா புண்ணியம், அப்படியேப்பட்ட தபஸ்வி, அவனை மாதிரி புண்ணியம் பண்ணவங்க யாருமே இல்லைன்னா இருக்கட்டும். ஆனா பாகவத அபச்சாரம் கொடியதல்லவா. அந்த சின்ன பையன் தான், அவன் தபஸ் பண்ணாதவன் தான். இவர்ல மாதிரி அது மாதிரி உயர்ந்த குலத்துல பிறக்கிறாதனால சண்டாளன் கூட உயர்ந்தவன் பிராமணனை விட அப்படின்னு இதே பிரகலாதன் சொல்றார். முக்கியம் இல்லை, ஹரிர் உக்கர ஜாதி, நான் உக்கர ஜாதியில் பிறந்தவன் தான். ஆமா, அசுர குலத்துல. ஆனாலும் பகவான் பக்தன் ஆயிட்டன்னு சொன்னா அவன் மனசு வாக்கு காயம் முக்கரணம் பகவானுக்கு தன்னை அர்ப்பணம் செய்யறன்னு சொன்னா அவன் ரொம்ப வசதி. அவனை எதிரி நினைச்சா நீ பகவானுக்கு எதிரி ஆயிடுவ. சும்மா அப்போதைக்கு நீ பண்ற பக்தி எல்லாம் தற்காலிகமா இருக்கும். அப்போதைக்கு நாமளும் பக்தி பண்ணலான்ட்டு பண்ணுவோம், ஆர்ப்பாட்டமும் பண்ணுவாங்க. அடுத்த நிமிஷம் மறுநாள் பார்த்தா சுத்தமா பகவானையும் மறந்துடுவாங்க, பகவானுக்கு ஒரு புஷ்பம் கூட போட மாட்டாங்க. சுத்தமாக இப்படிப்பட்ட பக்தியை பகவான் மதிக்கிறதில்லை. ஏதோ பிடிவாதத்துக்காக நாமளும் பக்தி பண்ணணும்னு பண்ணுவாங்க, ஒரு நாள் பண்ணுவாங்க, மறுநாள் பார்த்தா அந்த வீடு வெளிச்சோடி போயிருக்கும். அப்புறம் தங்கள் வேலைகள், தங்களுடைய உத்தியோகங்கள், தங்களுடைய பணம் பதவி இதை காப்பாற்றிக்கிறது தான் முனைப்பாக இருப்பார்கள். தங்கள் சுயநலத்தில் தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவர்களால் பகவானிடத்திலிருந்து எந்த அருளையும் பெற முடியாது.
பகவானையே உதாசீனப்படுத்த விட பகவான் மன்னிச்சிடுவான். ஆனா பாகவதர்ல உதாசீனப்படுத்த பகவான் மன்னிக்கவே மாட்டான். புரிஞ்சு? அதுதான் பிரகலாத சரித்திரத்துல பார்க்கணும். எல்லா விஷயத்திலையும் பார்க்கணும். பாகவதம் தானே சொல்றேன். இப்ப நம்ம வேற ஏதாவது அந்நிய விஷயம் பேசுறோமா? இல்ல, பாகவத விஷயம் தானே பேசுறோம். அப்ப நான் அதுதான் சொல்ல முடியும். அப்போ ஒருத்தங்க எதில் துவேஷம் பாராட்டக்கூடாதுன்னா, எத்தனை விஷயத்துல பாராட்டக்கூடாது. எதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி. எவன் தேவரிடத்துலயோ வேதங்களிடத்துலயோ பசுக்களிடத்துலயோ விப்ரேஷு விப்ரேஷுனா விப்ரேஷு சாதுஷு, அதுதான் பகவத் பக்தர்களாகிய பிராமணர்கள், உண்மையான பக்தர்களாகிய பிராமணர்கள், பிறப்பினால் பிராமணர், அந்த பிராமண தகுதியுடைய பிராமணர்களா இருக்கணும். அது வித்வேஷம். அப்ப சாதுஷு, சாதுக்கள்னா பிறருக்கு தீங்கு நினைக்காதவங்க, பிறரை அவமதிக்காதவங்க, அப்படி இருக்கிறவங்க. அதாவது எப்பொழுதும் பகவத் பக்தி செய்து கொண்டிருப்பார்கள், பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அனன்ய பாக் சாதுரிய வச்ச மந்தவியா. அப்படிப்பட்ட சாதுக்கள் தர்மத்துல, அதே பாகவத தர்மத்துல, அப்புறம் பகவானிடத்துல தர்மே, அப்புறம் மயி ச வித்வேஷா. 1 2 3 4 5 6 7, இந்த 7 விஷயத்துல யாரு துவேஷத்தை பாராட்டுகிறார்களோ அவர்கள் சீக்கிரமாக வினஷ்யதி, விநாசம் அடைவார்கள் என்று பகவான் சொல்றார். ஆனா இவர்களுக்கு அவசரம், தேவர்களுக்கு அவன் அழிய போறது உறுதி. அப்பதான் ரகசியத்தை ஓடுகிறார். அவர்கள் போகல தேவர்கள்லாம். தேவர்கள் என்னன்னா இன்னைக்கு நேரத்தை துவேஷம் பண்றான், எப்போதாவது துவேஷம் பண்ணி எங்களை அடிக்கிறான் ஒதுக்கிறான். தேவர்கள துவேஷம் பண்றான், வேதங்களுக்கு புறமா நடக்கிறான். அப்படின்னும் போது அவன் இந்த பிராமணர்களையும் இம்சை பண்றான், சாதுக்களையும் இம்சை பண்றான். அப்படின்னா இதெல்லாம் பண்ணித்தானே இருக்கான். அவனால ஆயுசு வளர்றதே தவிர ஆயுசு குறையில்லையே அப்படின்னு தேவரெல்லாம் பாக்குறான். அவன் கண்டிப்பா அவன் அப்படிப்பட்ட வரங்களை பெற்றிருக்கிறான். அவன் தபசுனால காப்பாற்றப்படுகின்றான் ஹிரண்யகசிபு. அப்ப எப்போ அழிஞ்சிருக்கணும்? உண்மையிலே தேவர்ல பகைச்சுண்டா வேதங்களுக்கு புறமா இருந்தா உடனே அழிஞ்சிருக்கணும் இல்லையா? வேணன் போல உடனே ஒரு பூங்காரம் பண்ணோடனே அழிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா ஹிரண்யகசிபு அழியலைன்னா அவன் அப்படிப்பட்ட தபஸ் பெற்றிருக்கிறான். தபஸ்னால தேவருடைய பிரபாவங்கள்லாம் தனக்கு அபகரித்திருக்கிறார். அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டிருக்கிறார். தேவருடைய பிரபாவங்கள்லாம் அவனுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ அவனை எப்படி அழிக்க முடியும்? ஒரே பகவான் ஒருத்தரால தவிர வேற யாராலையும் அவனை அழிக்க முடியாதான். அதனாலதான் இந்த தேவர்ல பகைச்சாளர் பண்ணால அவன் அழியாம இருக்கிறான். அப்போ சாதாரணமானவனா இருந்தா கண்டிப்பா வேதங்களை பகைச்சவன், தேவர்ல பகைச்சவன் எல்லாம் அழிஞ்சிருப்பான். ஆனா அவன் தான் பெரிய தபஸ்வியாச்சு. இதுக்கு முன்னாடி அது மாதிரி தபஸ் பண்ணது. அப்ப தபஸுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அப்ப இல்லைன்னா பகவானே வந்தாதான் முடியும் அப்படின்னு. அப்போ விஷயம் சொல்றாரு. அப்ப நான் எப்போ வருவேன்? உங்களுக்காக வரமாட்டேன். தேவர்களே, நீங்களாம் காரியவாதி, உங்களுக்கு காரியம் ஆகணும்னா தான் எங்களை வருவீங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு சங்கல்பம் நிறைவேறணும்னா வருவீங்க. புரியுதா? என் கோயிலுக்கு இல்லைன்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அதனால நீங்க சுவகாரிய குசலாக, உங்களுக்கு காரியத்தில் சுயநலவாதிகள். உண்மையா பகவானுக்காக வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் கிடையாது நீங்களா. ஆனா எனக்காக வாழ்க்கை அர்ப்பணித்த ஒருத்தர் இருக்கான். அவன் இனிமேல் தான் பிறகு போறான். அவன் தான் பிரகலாதன். அவன் பக்திக்கு நான் வச்சுட்டு உடனே அந்த ராட்சசர்களை, அந்த ஹிரண்யகசிபு எப்படியாப்பட்ட வரமாகி, அதான் சொல்ல எത്ര வரோர்ஜிதம்னு ஒரு பதம் போடுறார். அவன் வரத்தினால இப்ப காப்பாற்றப்படுகின்றான். ஆனா பக்தனை அவமதிச்சுட்டா அவன் எப்படியாப்பட்ட வரங்கள் வாங்கலாம்னு சரி, அவன் எவ்வளவு பெரிய ஜில்லா கில்லடியா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய அசுரனா இருந்தாலும் சரி, பக்தர்களுக்கு பாகவத அபச்சாரம் அவன் வேதத்துல சொல்ற முறைக்கு ஆப்போசிட்டா நடந்தா கூட வழியாம இருக்கிறான். ஆமா, அப்படிப்பட்ட தபஸ்வி. அவன் தபஸ்வி அவ்வளவு உயர்ந்தவன். வேதத்துக்கு புறக்கணிக்கிறான், பிராமணர்களை புறக்கணிக்கிறான், சாதுக்களை அவமதிக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா பாகவத அபச்சாரம் பண்ணா அவன் காலி. மற்றதெல்லாம் பண்ணா கூட அவன் உயிரோடு இருக்கிறான் ஹிரண்யகசிபு. அப்பதான் பகவான் சொல்றார், எത്ര வரோர்ஜிதம், எப்படியாப்பட்ட வரமான அபி வரோர்ஜிதம் யதா
பிரசாதய எதா துஷ்யத்து அனிஷ்ய அபிவர்வர்ஜிதம், அவன் அழிஞ்சு போயிடுவான் பாகவத பிரச்சாரம் பண்ணா. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். சாதாரணமா நம்ம நினைச்சாலும் பாகவதம் படிச்சிட முடியாது, ராமாயணம் படிச்சிட முடியாது. அந்த ராம் பக்தி கிருஷ்ண பக்தியில் நம்ம நினைச்சுதான் தெரியாது, அதுல மூழ்கிட முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுல முழுமையா ஈடுபட முடியும். அதுவும் மகானுடைய பூர்ண அனுக்கிரகம் வேணும், பகவானுடைய பூர்ண அருள் வேணும். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் நீ ஒரு ஸ்லோகமாவது பாகவதம் படிக்க முடியும், பகவான் நாமா சொல்ல முடியும், நிஷ்டையா இருக்க முடியும். அவ்வளவு லேஸ்ல எல்லாம் வந்துடாது. சியான் மகத் சேவையா விப்ராகா சத்தானாம் வாசுதேவ கதாருச்சி, லேஸ்ல வந்துடுறது அதெல்லாம். அப்போ மகான்களை அவமதிச்சுட்டா பகவான், நீ யாரும் இல்லை, மகான்களை அவமதிக்கிறது இல்லை, பகவானே அவமதிச்சிட்டா கூட பகவான் மன்னிச்சிடுவான். ஆனா பாகவத பிரச்சாரத்தை சனகாதி முனிவர்கள் அவமதிச்ச அப்படியாப்பட்ட துவாரபாலர்களே கீழே தள்ளிட்டான் பகவான். அவர்கள் வாயில் காப்பாளர்கள் தான். ஆனா சனகாதி முனிவர்கள் சதா வைகுண்ட நலியா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினக, அவர்கள் எதுலையும் ஆசைப்படாதவங்க, கதை மட்டும் தான் ஜீவிச்சுடுவாங்க, வேற எதுவுமே உலக ஆசைகள் அற்றவர்கள். அப்படியேப்பட்ட சனகாதி முனிவர்கள் எப்பொழுதும் ஹரிகீர்த்தனம் செய்து கொண்டிருப்பவர்கள், எப்பொழுதும் வைகுண்டனுடைய லீலைகளை ஸ்மரித்து கொண்டு லீலாமிருத ரசோன்மத்தாக. அப்படியேப்பட்டவர்களுக்கு அபசாரம் பண்ணா பகவான் மன்னிக்க மாட்டான். உடனே என்ன பண்ணான், அப்படியேப்பட்ட ஜெய விஜயர்களே சொல்றான் பகவான், ஸ்வபாகுமபி சிந்தியா, என் கையை, எனது வலது கையை நான் வெட்டிடுவேன் பாகவத அபச்சாரம் பண்ணா. என் வலது கையை பாகவத அபச்சாரம் பண்ணா நான் வெட்டிடுவேன். அப்படியேப்பட்ட பிராமண இது அதெல்லாம் கிடையாது. உயர்ந்த குலத்துல பிறந்த பாகவதர்களுக்கு அபச்சாரம் பண்ணா பகவான் மன்னிக்க மாட்டான் இல்லையா? அப்போ ஜெயவேசர்கள் ஆட்சியில் அசுரலாக பிறந்தார்கள். எதனால? சனகாதி முனிவர்களை தடுத்ததுனால, போகக்கூடாது தடுத்ததுனால. இது மாதிரி நிறைய பார்க்குறோம், எக்கச்சக்கமா இருக்கு. துர்வாசர் பிராமணர் தான், அம்பரீஷன் பார்த்தா சத்திரியன் தான், அபச்சாரப்பட்டார் இல்லையா? சீதந்தி ஜகத்ரியே, 3 லோகத்துல நிம்மதி இல்லாம அழிஞ்சாரு துர்வாசர். துர்வாசோ துக்கமாபன்னகா பக்த வினிந்தகா, பக்த பாகவதனை அவமதிச்சதுனால, புறக்கணிச்சதுனால போச்சு எல்லாம் தவசம். அதனால கஷ்டப்பட்டார். சீதந்தி ஜகத்ரியே. ஏன்னா துர்வாசோ பகவான பூத்துன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா துர்வாசர் பகவான் தான், அப்படி நடத்தி காட்டுறாரு. எப்படியாப்பட்ட பிராமணன் இருந்தாலும், என்னை போல வித்தை கட்டவனா இருந்தாலும், அஷ்டமா சித்திகள் பெற்றவனா இருந்தாலும், பாகவத அபச்சாரம் பண்ணா இப்படிதான் அழிஞ்சு போயிடுவான், இப்படிதான் கஷ்டப்படுவான் அப்படின்றத காண்பிக்கிறார் துர்வாசர். துர்வாசர் அப்படிப்பட்டவர் கிடையாது. துர்வாசர் கோபிஷ்டர்னு சொல்றோம். அந்த கோபம் வந்து என்னன்னா, உலகத்துக்கு அது மாதிரி பாகவத அபச்சாரம் படாதீங்கிறது காண்பிக்கிறதுக்காக இந்த கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இனி நிம்மதியே இருக்காது. நம்ம மனசுல ஒரு நிமிஷம் நிம்மதியா இருப்போம், மற்ற நேரத்தெல்லாம் அமைதி இழந்து காணப்படுவோம். துன்பங்களை மட்டும்தான் நம்ம அனுபவிப்போம். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோம், நாம ஏதோ ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கோம், எங்கேயோ நம்ம கோட்டையை விட்டோம், ஏதோ ஒரு பெரிய லாபத்தை நம்ம இழந்துட்டோம், ஏதோ பாகவத அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா அப்போதான் புரியும் நம்ம ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், மனசுல சாந்தி இல்லாமல் இருக்கிறோம். இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு பாகவதர்கள் வினா மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுக்கு அபச்சாரம் பண்ண நினைச்சா யாரு, பரதேஸ்வரர் காளி கோயில் கொண்டு போய் வெட்டத்துக்கு எட்டு வந்து உட்கார வச்சிட்டான். அந்த காப்பாளிகள் காளிதேவி பிரசன்னமாயி கத்தியை வாங்கி அவர்களையே வெட்டி போட்டான். ஏன்னா அவர் பரம பாகவதர். அவருக்கு போய் தீங்க நினைச்சீங்கன்னா அம்பாள் சும்மா இருக்க மாட்டான். அதான் அவர் போய் வெட்ட போனீங்கல்ல, அதான் மகத அனுக்கிரம அதிக்கிரம, அதான் அது அவர்களுக்கே திருப்பிச்சு. இந்த மாதிரி நிறைய பாகவதத்துல சொல்லியிருக்கு. எப்போ ஒரு பாகவதனை பகைச்சிடுறாங்களோ அவருடைய ஆயுள் குறைந்து விடுகிறது தான். அவருடைய மனோபலம், இந்திரிய பலம்
இதெல்லாம் சொல்லியிருக்கு. மேனே பிரம்ம ஹிம்சாம் இதம் மேனே. அப்படியேப்பட்ட பாகவதரில் ஹிம்சை பண்றவங்களுக்கு இதம்னு நினைக்கிறவங்களுக்கு, அவளை துன்பப்படுத்துறது நம்மளுக்கு சந்தோஷம் நினைக்கிறவங்களுக்கு அவளுக்கு அவள் என்ன ஆகும்னா அவளுக்கு எல்லா பலமும் போயிடுமா. மனோபலம், இந்திரிய பலம், உடல் பலம். அப்போ ஹரினா வெட்கம். அதாவது என்னன்னா தவறு செய்யறதுல வெட்கம் இல்லாம தவறு செய்வாங்களாம். அப்படிப்பட்ட அதர்மிஷ்டங்களாம் மாறிடுவாங்களாம் அவங்களாம். எல்லாமே போயிடுமா அவனுக்கு. அவனுடைய தேஜஸ், அவனுடைய புகழ் எல்லாமே போயிடுமா. பாகவத பிரச்சாரத்துக்கு அப்படி ஒரு இழப்பு உண்டு அப்படின்ட்டு பாகவதத்துல 10ஆம் ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. இன்னும் அவருடைய பாதத்தூளி, மகான்களுடைய பாதத்தூளி மொத்தத்தையும் அழிச்சிடும். மகான்களுடைய பாதத்தூளி அப்படின்ட்டு 4ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லு, அதை பார்க்கலாம் அந்த ஸ்லோகம். இவனுடைய மொத்த தேஜஸையும் அழிச்சிடும், இவனுடைய மொத்த புண்ணிய பலத்தையும், இவனுடைய மொத்த தேஜஸையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 4ஆவது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்ட ராம ராம என்ன சொல்லியிருக்கு? யத் பாதபத்மம் மகதா மனோ அலிபிஹி நிஷே வேதம் பிரம்ம ரசா சபார்த்திபிஹி லோகஸ்ய யத் வர்ஷதி சாசிஷோ அத்தின தஸ்யை பவன் திருஷ்யதி விஸ்வமந்தவி. இல்ல அது இல்ல. ஓகே ஓகே. நான் ஆச்சரியம் ஏதத் எத் அசத்சு சர்வதா. அசத்துக்கள் தான் மகான்களை பகிர்ச்சிப்பாங்க. மகத் வினிந்தா மகான்களை அவமதிப்பார்கள். அப்படின்னு குணபாத்மவாதிஷு சேஷ்யம் மகாபுருஷ. அவருடைய கர்வம் பத்தியா அப்படி அவமதிக்கிற, பாகவதில் அவமதிக்கிற அளவுக்கு கர்வம் பிடிச்சவர்களா, திமிர் பிடிச்சவங்களா இருக்காங்க இல்லையா. அப்போ அவருடைய பாதத்தொலி சேஷ்யம் மகாபுருஷ பாத பாம்சுபிகி. மகாபுருஷர்களாகிய அப்படிப்பட்ட பாகவதர்களாகிய அவருடைய பாத தூளியானது நிரஸ்த தேஜத்சு ததேவ சோபனம். அப்போ அவர் நிரஸ்த தேஜஸ்ஸு, அவருடைய தேஜஸ் எல்லாம் அவருடைய மொத்த புண்ணிய பலத்தையும் அபகரிச்சிடுமா. அவருடைய பாதத்தொலிக்கு அபச்சாரம் பண்ணா அது மொத்த தேஜஸையும் அபகரிச்சிடுமா. இதெல்லாம் பாகவதத்துல சொல்லப்பட்டு இன்னும் நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் அவகாசம் இல்லை. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம நினைச்செல்லாம் பாகவதம் படிச்சிருந்தோ, பாகவதம் பாராயணம் பண்றதோ, பாகவத பக்தி பண்றதோ முடியாத விஷயம். ஆனா அதை பண்றாங்கன்னா பகவானுடைய அனுகிரகம், மகானுடைய கிருபை இருந்தாதான் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம வினா மகத்பாத ரஜாபிஷேகம். மகான்கள் எப்படி நடந்துப்பாங்க தெரியாது, பார்த்து சாதாரணமா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் உலகத்துல எந்த வித மரியாதையை எதிர்பார்க்காதவங்க. அப்படியே டீசெண்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வேஷம் போடணும், பக்தர்கள் போல வேஷம் போடணும், இப்படி அப்படி பதுக்கமா பேசணும், அப்படி எங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பேசணும், அப்படி பேசணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டு சுதந்திரமா இருப்பாங்க, ஃப்ரீயா ஒரு லோக்கலா கூட பேசுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஆனா அவருடைய மனசு எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியில தலைச்சிருக்கும். மனசுல ஓடிட்டு இருக்கும் கிருஷ்ண பக்தி, ராம் பக்தி, ராமநாம ஓடிட்டு இருக்கும். எப்பொழுதும் பார்த்தா பாகவதத்திலையும் சிந்தனை இருக்கும். ஏன்னா இவர்கள் சிந்தனை இல்லை, எதா தத் விஷயா மதிகி, அவர்கள் விஷயத்துல பகவான் பொறுப்பெடுத்து கொண்டதுனால அவர்கள் அதில் தான் உழல்வாங்க. அதை விட்டு வேற எதுலையும் போய் உழல மாட்டாங்க. அப்படி வேற எதுலயா உலக விஷயங்களை உழணும்னு அவங்க நினைச்சா கூட பகவான் அவர்களை உழல விட மாட்டான். அவர்ல ஒரு அடி கொடுத்து பகவான் அவர்ல தன் பாதுகாப்புல வச்சிருப்பான். தன் குழந்தை ஒரு தப்பு பண்ணுது சொன்னா அந்த குழந்தை, இப்ப வெளி குழந்தைகள் தப்பு பண்ணதுன்னா கம்முன்னு விட்டுடுறான். ஒரு அப்பங்காரன், ஒரு அப்பா அம்மா வெளி குழந்தைகள் தப்பு பண்ணா அது பறந்துக்க மாட்டான். ஏன்னா அது இன்னொரு குழந்தை. ஆனா தன் குழந்தைகள் தப்பு பண்ணா உடனே 2 அடி கொடுத்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது, இது மாதிரி இப்ப இது தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடி கொடுத்து என்ன பண்ண, தன் பக்கத்துல கட்டி ஆலிங்கனம் பண்ணிடுறான். அந்த குழந்தை அழுதாலும் மறுபடியும் தன்னை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ ஏன் குழந்தை,
அப்படின்னு அந்த குழந்தை மேலே பாசம் காட்டுறான் இல்லையா ஒரு அப்பா அம்மா. ஏன்? அது தன் குழந்தை. அதனால அது தவறு பண்ண பகவான் விட மாட்டான். பாகவதர்ல அவர்கள் பகவானுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள். கோவிந்த புஜகுப்தாயா. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பகவான் நாமா சொல்றது, பாகவத பாராயணம் பண்ண, பாகவதர்ல மதிக்கிறது தான் இருக்குது. நம்ம பக்தியை நிலைக்க செய்யணுமா, அது நம்மள்கிட்ட விலகணுமான்றது நம்ம கையில இல்லை. பாகவத அபச்சாரம் பண்ணா பக்தி நம்மள்கிட்ட விலகிடும். பாகவதர்களை நாம சேவிச்சோம்னா பக்தி நிலைக்கும். தான் விஷயம், சிம்பிளான விஷயம். ஏன்னா பகவான் மோட்சத்தை கூட கொடுத்துருவான். முக்தியும் ததாதி கர்ஹிச்சித்துன்னு பக்தி யோகம். பதி குரு அலம் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றாரு. மோட்சத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவேன், ஆனா பக்தியை மட்டும் பாகவதர் இடத்துல போனாதான் கிடைக்கும். என்னால் கூட கொடுக்க முடியாது பக்தி அப்படின்னு சொல்றாரு பகவான். எல்லாம் பாகவதத்துல அங்க கொட்டி கிடக்குது. அதனால எந்த பாகவதர்கள்ல அவமதிக்கிறோமோ பகவானையும் சேர்த்துதான் நம்ம அவமதிக்கிறோம் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். பாகவதர்ல விளக்குனா பகவானை நம்மளை விட்டு விலகி போயிடுவான். அப்புறம் என்னன்னா நிம்மதின்றது காணாத தூரமாக போய்விடும். அழிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த தொல்லை இந்த தொல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த ஆசை இந்த ஆசை, அங்க போனோம் இங்க போனோம், நிம்மதியே இல்லாம நிலையற்ற மனது. ஏதோ கொஞ்சம் சந்தோஷம்னா ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்படுறது, அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றது. ஆனா மனசெல்லாம் பார்த்தா நிம்மதி இல்லாம இருக்கிறது, வேற ஏதோ விஷயத்தை பத்தி கவலைப்பட்டுன்னு இருக்கிறது. இப்படிதான் இருக்கும். அவன் மனசுல சாந்தின்றது இருக்காது. அதனால பாகவதர்ல என்னைக்கும் நாம சேவிக்கணும். அவர்கள் பாதத்தொலிக்கு அபச்சாரப்பட்டுட்டா நம்முடைய மொத்த புண்ணியமும் போயிடுமா. நிரஸ்த தேஜஸு, அந்த புண்ணியத்தான் சம்பாதிச்ச தேஜஸ்கள் மொத்த தேஜஸும் போயிடும். அவருடைய புண்ணிய பலங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் சோபனமா வாழ மாட்டாங்க. ததேவ மகாபுருஷ பாத வம்சி. யார் கர்வத்தோட மகான்களுக்கு அபச்சாரம் பண்றாங்களோ, நிரஸ்த தேஜஸ்து ததேவ சோபனம், அதான் மகானுடைய பெருமைன்னு தெரிஞ்சுக்கோ. அவர்கள் பண்ணுங்க அபச்சாரம், அவருடைய தேஜஸ் அழிச்சிடணும். இதுல இருந்து மகாத்முடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது 4வது ஸ்லோகத்துல. ராம ராம ராம. அதாவது பாகவதத்துல ஒரு குசேலர் பார்த்தா ஏழப்பட்டவர் தான். ஆனா அவருடைய மனப்பான்மை என்னன்னா பகவானை சந்தோஷப்படுத்துதல் தான் குறியா இருக்கிறாரே தவிர தன் சுயநலத்துல குறியா இல்லை. தன் சந்தோஷத்தை முக்கியமா நினைக்கல. கல்யாணின்னு அவருடைய மனைவி ரொம்ப வற்புறுத்தினதுனால்தான் போய் பகவானை தேடி போனான். அது சரி வற்புறுத்திருந்தாலும் போலாமா அப்படின்னா, அவருக்கு பகவானை தரிசனம் பண்ண ரொம்ப நாள் ஆசை. தன் ஃப்ரெண்டை பார்க்கறதுன்னு ஆசை இருக்காதா? அதனால பகவானை பார்க்கலாமே, அந்த கிருஷ்ண தரிசன லாலசா, கிருஷ்ண தரிசனம் பண்றது ஒரு ஆனந்தம் இருக்கே, அதுக்காக போனார். பணத்துக்காக போல பகவான் இடத்துல. இப்படியாப்பட்ட பாகவதர்களை தான் நம்ம பாகவதத்துல பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட பாகவதம் படிச்சுட்டு பின்ன நாம எப்படி இருப்போம்னா அதே மாதிரி பக்தர்களா இருப்போம். உலக விஷயங்களை பார்த்தா ஏழப்பட்டவங்களா இருப்போம். ஆனா பகவத் விஷயத்துல பார்த்தா பெரிய பணக்காரா இருப்போம். நிர்தனாஸ்தி அபிதன்யா. குசலர் அப்படிதான் இருந்தாராம். அவரு ஏழப்பட்டவராகவே தன்னை நினைச்சுக்கலையா. துவாரகாதீசனுடைய நண்பன் நான் அப்படின்னு நினைச்சாராம். லக்ஷ்மி மலானுடைய ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாருன்னா, அப்ப லக்ஷ்மி மலானுடைய ஃப்ரெண்டு எப்படி இருப்பாருன்னா பெரிய பணக்காரர் தான். அப்படிதான் தன்னை நினைச்சுட்டு இருந்தாராம். வெளிப்புறமான நிர்தனாஸ்தி அதுதான். ஆனா தன்னை பணக்காரனா தான் நினைச்சிருந்தாராம். அவரு பணம் வந்த போதும் ஒரே மாதிரி தான் இருந்தார். பணம் அதான் சொல்ல, வாழ்க்கை மாறலாம், ஆள் மாறக்கூடாது. ஒரே மாதிரி தான் இருந்தாராம் குசலர். அவ்வளவு செல்வங்களை நான் அதிலம்படா பதம் இருக்காங்க குசல பாக்கியத்துல. கடைசியில ஒரு பதம் வருது, நான் அதிலம்படா. அது எதுலையும் பேராசை இல்லாதவராக இருந்தார்.
வசதி வந்துடுச்சு, இப்போ நல்லா சாப்பிட்லாமே, 3 வேளைக்கு 5 வேளையாக சாப்பிட்லாமே, நல்லா பாயசமாக அப்படியே தொன்னையாக சாப்பிட்லாமே என்ன, அப்படிலாம் கிடையாது. பால் பாயசம் சாப்பிட்லாமே என்ன, அவர் எப்பவும் கொஞ்சம் ஏதோ முன்ன உணவு இல்லாமல் இருந்து கொஞ்சம் உணவு கட்சிது, அவ்வளோதான். அந்த அளவோடு சாப்பிட்டுட்டு அளவோடு இருந்தார் அவர். எப்பொழுதும் பகவான் மறுபடியும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் பகவான் நாம சொல்லிட்டு பகவானத்தில் பக்தி பண்ணிட்டு இருந்தார், அவ்வளோதான். அப்படிதான் மகாத்மாக்கள் இருப்பாங்க. எவ்வளோ வந்தாலும் அவருடைய சந்தோஷம் அதில் இல்லை, அந்த பணத்துலேயோ பொருள்லையோ அந்த வசதிகளில் கிடையாது. அவரோட சந்தோஷம் பகவான் கிருஷ்ண பக்தியில தான் தலைச்சிட்டு இருக்கு. அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் எதுலையும் ரமிக்க மாட்டாங்க மகான்கள். அப்போ குசலருடைய மனப்பான்மை பார்க்கணும். குசலர் கொடுத்தாரு இல்லை, குசலர் எந்த நிலையில குசலர் எப்படி பகவானுக்காக உழைச்சார், பகவானுக்காக தன்னுடைய கஷ்ட நிலையிலையும் பகவானுக்கு அவள் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அது மாதிரி நம்ம பகவானுக்காக நம்ம என்ன செய்திருக்கோம் அது யோசிச்சு பார்க்கணும். அதே சமயத்துல கொடுக்காத பகவானை எப்படி புகழ்ந்தார், வர வழியில வெறுங்கையோடு தான் அமைச்சார். அங்கேருந்து நல்லா சாப்பிட்டாராங்க, நல்லா வைகுண்டத்துல வாசம் பண்ண மாதிரி நல்லா வாசம் பண்ணார். ருக்மணியே சாமரம் பேசினான், பகவானே பார்த்து தாழ்ம்பி விட்டான். அப்படிப்பட்ட பிரம்மண்யன் பிராமண பக்தி உள்ளவன் அப்படின்னு பகவான் காண்பிச்சான் இல்லையா. அப்பா எப்படியாப்பட்ட பிரம்மண்யன் அப்படின்னு நினைச்சார். ஆனா வர வழியில என்ன நினைச்சார், பகவானுக்கு நம்ம பொருள் கொடுக்கலன்னா கொடுக்காதவனை புகழ்ந்துட்டே வந்தார் அவர் வீட்டுக்கு. அதனால்தான் அவர் கொடுத்தார் பகவான். பகவானுடைய புகழ நம்ம புரிஞ்சுக்கலன்னா சொல்லாமே தவிர, பகவான் நமக்கு செயல் நம்ம ஏன் கொடுக்கலன்னா கொடுக்காத ஒரு அனுகிரகம் தான். கொடுத்தாதான் அனுகிரகம் நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை. பகவான் கொடுக்கலன்னா கூட அது அனுகிரகம் தான், அதை புரிஞ்சுக்கோ. அந்த பக்குவம் உள்ளவர் யாருன்னா குசேலர். ஏன்னா அப்படியேப்பட்ட சாந்திமணி குருகுலத்துல ஆசிரிச்சதுனால, அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால அந்த ஞானத்தை பெற்றார். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி கிருஷ்ணனை பத்தி தப்பா நினைக்க மாட்டார். அதான் கிருஷ்ணன் எனக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கான், கொஞ்சம் தினம் வந்துடுச்சுன்னா கூட நம்ம பகவானை மறந்துடுன்றதுனால தான் கொடுக்காம அமைச்சிருக்கான் அப்படின்ட்டு குசல நினைச்சாராம். ஆனா பகவான் 2 விதத்துல சோதிக்கிறான். பணம் கொடுக்காம ஏழ்மையில நம்ம கிருஷ்ண பக்தி விடாம இருக்கிறவான்னு சோதிப்பான். எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிருஷ்ண பக்தியில் நிலைச்சிருக்கோமான்னு அதையும் சோதிப்பான். எல்லாம் வந்துட்ட பிறகு அதான் நம்ம கடைக்கு வந்து கிடைச்சிருச்சு, இனிமேட்டு எது கிருஷ்ணெல்லாம் தியானம், நம்ம இந்த வேலையை பார்ப்போம். இந்த பணத்தை இப்போ 1 கோடி கிடைச்சதுன்னா அது எப்படி 10 கோடி ஆக்குறது அப்படின்னு, அதுதான் நம்ம அதில் தான் முன்னேற்றம்னு நினைப்போம். அப்படிதான் இன்னைக்கு காலங்கட்டுகள் அப்படித்தானே போகுது. கொஞ்சமா இருக்கு பணம், இதுல திருப்தி அடைய மாட்டோம். இது எப்படி 10 மடங்கா பெருக்கிறதுல தான் நம்ம புதிய முனைப்பாக அப்படி மும்முரமாக செயல்படுகிறார்கள். அது கிடையாது. அப்ப நீ கிருஷ்ணனை மறந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கிருஷ்ண பக்தியை விடுறதில்லை அப்படின்னு குசலர் கடைபிடிச்சா பக்தியா, அதுதான் உண்மையான பக்தி. பிரகலாத், ஏன்னா இது மாதிரி சரித்திரங்களை நம்ம படிக்கிறோம் பாகவதத்துல. அப்போ அதை ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு. எவ்வளவு பெரிய விஷயங்கள், எவ்வளவு பெரிய உயர்ந்த மனப்பான்மைகளை சொல்லியிருக்காங்க. பிராமண 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 ஜாதி 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 அதை விடுங்க. முதல்ல நீங்க பிராமண ஒருத்தர் கேட்டாரு, ஒரு பாகவதர் இடத்துல ஒரு பாகவதர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பிராமண தகுதி அடைஞ்சாதானா அப்படின்னு கேட்டார். இல்ல நீ வைஷ்ணவ தகுதி அடைஞ்சாதான் அப்படின்னாரு. இஸ்கான்லயே சொன்னாங்க ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணும்போது. அவர் கிரிதாரி பிரபுன்னு ஒருத்தர், அவர்கள் கேட்டாங்க ஒருத்தர், அப்போ பிராமண தகுதி, பிராமண தீட்சை வாங்கணுமா, பிராமணத்துல அடையணுமான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வைஷ்ணவனா இருந்தா போதும். பிராமண தகுதியை விட வைஷ்ணவ தகுதி தான் ரொம்ப உயர்ந்தது. நீ பகவானுடைய உண்மையான பக்தனா இருந்தாதான் அதுதான் எல்லாத்தோட சிரேஷ்டம். நீ வைஷ்ணவனா இருந்தா போதும். பிராமணா இருந்த துர்வாசரை விட வைஷ்ணவனா இருக்கக்கூடிய அம்பரீஷன் ரொம்ப வசதி இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிரகலாதன் அசுர குலத்துல பிறந்தவனால ஆனா பக்த சக்கரவர்த்தியா பிரகாசிக்கிறார் இல்லையா? அதுதான் வசதி. ராமராம். அப்ப புரிஞ்சுக்கணும். அதனால இந்த உலக விஷயங்களா இது போல எத்தனையோ ஜென்மாக்கள்ல நமக்கு
கணவன் மனைவி உறவு சொத்து சுகம் இது போல எவ்வளோ ஆண்டு அனுபவிச்சிருக்கோம். மறுபடியும் அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. முன் ஜென்மத்துல நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருப்போம். அதெல்லாம் எங்க போச்சு? அந்த உறவுகள்லாம் எங்க போச்சு? அந்த சொத்து சுகம்லாம் எங்க போச்சு? மறந்தே போச்சு. ஞாபகத்துல இது போல அநேக ரந்தான் இவ்வளவு எத்தனை கர்ப்பங்களை நம்ம பார்த்திருப்போம், எத்தனை வாழ்க்கைகளை பார்த்திருப்போம், எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம். அது நாயா பேயா பூனையா பன்றியா மனுஷனா மிருகமா தேவரலா புல்லா பூண்டா எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம். ஆனா எத்தனை சுகபோகங்கள் அனுபவிச்சிருப்போம். ஆனா ஒன்னாவது ஞாபகத்துல இருக்கா? இல்லை. இது மாதிரி அதே மாதிரிதான் அந்த கோடியில ஒன்றுதான் இந்த பிறவி, மனுஷ பிறவி. அதே மாதிரி இதுல ஏற்படக்கூடிய சுக துக்கங்களே நம்ம மறந்து போயிடும். ஆனா இது சதம்னு நினைக்கிறோம் பத்தியா, நித்தியம்னு நினைக்கிறோம் பத்தியா, இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம கண் கூடவே நம்ம பார்க்குறோம், எல்லாம் ஒரு பக்கம் செத்துண்டு இருக்காங்க. அதை பார்த்து கூட நம்ம என்ன பண்றோம், நாம மட்டும் அப்படியே இருப்போம்னு நினைக்கிறோம் பத்தியா. இதை விட பெரிய மாயை ஒண்ணு. இதுதான் பெரிய அதிசயன்றார். யக்ஷ பிரஷ்னத்துல தர்மபுத்திரர் சொல்றாரு, யமதர்மராஜா யக்ஷனா வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப நூற்றுக்கணக்கான கேள்விகள் அதில் கேட்கிறார், எது உலகத்திலே பெரிய அதிசயம்னா, உலகத்துல எல்லாம் மடிந்து கொண்டிருக்கும் போது தான் மட்டும் அப்படியே இருப்புன்னு சொல்லிட்டு சுகபோகங்களை இந்திரிய சௌக்கியங்களை தேடி ஓடுகிறார்களே, இதுதான் எல்லாத்தோட பெரிய அதிசயம் அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்றார். தர்மத்தை தேடிக்காம அதர்மத்தை தேடிக்கொண்டு அதர்மத்தின் பின்னாடி ஓடுகிறார்களே, இதுதான் எல்லாத்தோட பெரிய அதிசயம் அப்படின்ட்டு யக்ஷ பிரஷ்னத்துல தர்மபுத்திரர் சொல்றார். சபாஷ். அப்புறம்தான் உனக்கு யார் வேணும், அதுலயும் தர்மம் வரும். தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் முக்கியம்னு சொன்னாலே, அப்ப தர்மத்தை ஒரு கடைப்பிடிக்கிறாரா இல்லையான்னு பரீட்சை பண்றாரு தர்மராஜா. யார்? தர்மபுத்திரரை. அவங்க அப்பாவை அப்பப்போ சந்திக்கிறாங்க, அவருடைய உறவினர்ல. பீமன் வந்து தன்னுடைய அண்ணா, 2 பேரும் வாயுபுத்திரர்கள் தான். யாரு? பீமன் ஆஞ்சநேயரும். அப்போ தன்னுடைய உறவினர்ல ஆஞ்சநேயரை சந்திக்கிறார் பீமன். அதே வனபுரத்துல பார்த்தா, அதே வனபுரத்துல யக்ஷபிரஷ்னத்துல தர்மராஜர் யுதிஷ்டர் வந்து தன்னுடைய அப்பாவாகிய தர்மராஜரை சந்திக்கிறார் யக்ஷபிரஷ்னத்துல. அதே மாதிரி இந்திரன் அர்ஜுனன் தவம் பண்றான். அப்போ இந்திரன் லோகத்துக்கு போறான். அப்போ நான் இந்திரனுடைய பாதி ஆசனம் சரிசமமான ஆசனத்தை அடைகிறான். அப்போ அவருடைய அப்பாவை அவன் பார்க்குறான் இந்திரன். யார்? அர்ஜுனன் இந்திரனை பார்க்கறான். இது மாதிரி அங்கங்க நான் நேரம் எடுக்கிறது எல்லா விஷயமும் வனபருவத்துல எல்லாம் சந்திக்கிறாங்க. அதுல தர்மபுத்திரர் யமதர்மராஜா இடத்துல நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்றார். பதில் சொல்லும் போது அப்ப யமதர்மராஜா பார்த்து சொல்றார், பரவாயில்ல, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னேன், அதனால வந்து நான் ஒருத்தனை உயிர் பழைக்க வைக்கிறேன். 4 தம்பிமார்களை வந்து குளத்துல வந்து அந்த குளத்துல பானம் பண்ணி அந்த குளத்துல தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அசரி வாக்காக சொன்னது யக்ஷன். அப்போ துணிஞ்சு குளத்துல தண்ணி குடிச்சாங்க. எல்லாமே மரணம் அடைந்து விட்டார்கள். யாரு? பாண்டவர்கள்ல 4 பேர், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர்கள். அப்போ வந்து தர்மபுத்திரர் பார்த்து கேள்விகள் கேட்கிறார். நான் கேட்குற கேள்வி பதில் சொன்னா அப்புறமா தான் இந்த குளத்துல நீ தண்ணி இருந்தலாம் அப்படின்னு. சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை கடைப்பிடிக்கிறார். அந்த பசி நேரத்துல உடனே தண்ணி குடின்னு தான் தோணுமே தவிர, அது இந்த யாருன்னா மிரட்டினா தண்ணி குடிக்கூடாது சொன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. அதுவும் பலமுள்ளவர்கள், பீமம் போல பலமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, புடக்கணிச்சுட்டு உடனே போய் தண்ணி குடி போவாங்க. அந்த இச்சையை அடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அந்த பசி என்னதான் பசியா இருந்தாலும் அந்த இச்சையை அடக்கக்கூடியவர்கள். அப்புறம் உடனே தர்மபுத்திரன் என்ன பண்ண நிதானிச்சுட்டு கேட்குற கேள்விகள்லாம் பொறுமையா பதில் சொன்னார். அந்த பொறுமை தான் முக்கியம். தர்மபுத்திரர் பொறுமையை கடைபிடிச்சார், அதனால் சாதிச்சார். அவசரப்பட்ட பீமன், அர்ஜுனன் முதலானவர்கள்லாம் மரணம் அடைந்தார்கள், பிரக்னியற்று போனார்கள். மரணம் அடையில, பிரக்னியற்று போனார்கள். அது தர்மராஜானுடைய ஏற்பாடு, பகவானுடைய மாயை. அப்ப தர்மபுத்திரன் நிதானிச்சு பதில் சொன்னார். எந்த இடத்துல பிரதி உத்தரம் ரொம்ப நிதானமான பதில் வேணும். பொறுமையை எழுதிட்டோம்னா அப்புறமா எதையும் சாதிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண, 100கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொன்னார் பொறுமையா. 100கணக்கான கேள்விகள், ஒரு கேள்வி 2 கேள்வி. அப்பா தனி தாங்க எடுத்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லல. நீ எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு பொறுமையா பதில் சொல்லியிருந்தார். அம்மா கடைசி அது போல கேள்வி கேட்ட உடனே, அப்படின்னா நீ தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்றிய, சரி ஓகே, நீ தர்மபுத்திரனா தான். அவர் தர்மத்துக்கு ஒரு பரீட்சை வச்சார் யம தர்மராஜா. சரி, இந்த 4 பேர்ல ஒருத்தருடைய உயிர் மட்டும் நீ பழைக்க வைக்க முடியும், நான் ஒருத்தருடைய உயிரை பழைக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு யம தர்மராஜா சொல்றார். அப்படின்னா யாரை நீ பழைக்க வைப்ப அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். அப்ப சொல்ற,
சரி நகுலனை எழுப்பி விடு அப்படின்னு சொல்றார். ஏன் நகுலனை கேட்கற குறிப்பா? அப்படிப்பட்ட 10,000 பலம் கொண்ட பீமனை கேட்கல. அப்படிப்பட்ட காண்டிவத்தை வில்லா தடுத்து கொண்ட வில்லாளி ஆகிய விஜயன் ஆகிய அர்ஜுனனை கேட்கவில்லை. ஏன் நகுலனை கேட்கிறாய்னா, குந்தி தேவனுடைய புத்திரனாகிய நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன், தர்மபுத்திரனாய் யுதிஷ்டனாகிய நான் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய தாய்க்கு என்னுடைய சித்தி இருக்கா இல்லையா, மாத்ரா தேவி, அவ தன்னுடைய 2 குழந்தைகளை நீதான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்பி விட்டு போனா இல்லையா, அவள் குழந்தைகளை நம்ம காப்பாற்றணுமே, அந்த பொறுப்பை என் தாய் ஏற்றிருக்கிறாளே, அதனால அந்த குழந்தைகளை ஒருத்தனாகிய நகுலனை காப்பாற்ற வேண்டும் என்று தர்மபுத்திரர் சொல்றார். சபாஷ், இப்படியாப்பட்ட தர்மத்தை பேசுகிறதுன்னு சொல்லி வாரி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் தர்மராஜா. பிரத்யட்சமாயிட்டார் யமதர்மராஜா. தர்மராஜா அவ்வளவு அழகா இருப்பாராம். நல்லவங்களுக்கு சாதுக்களுக்கு அவர் சாதுவான். 12 பாகவதர்ல அவரும் ஒருத்தராம். அப்போ அவர் அழகா தோன்றுகிறார், தர்மராஜாவாக தோன்றுகிறார். தர்மபுத்திரை ஆலிங்கனம் பண்ணி, சபாஷ், உன்னுடைய தர்மத்தை நான் மெச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் உயிரோடு எழுப்பி விட்டார். பீமன், நகுல, சகாதேவன், அர்ஜுனன் 4 பேர்களையும் எழுப்பி விட்டுட்டார். அப்பா, நீ தர்மத்தை பரீட்சை பண்ணப்பா, வேற ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, இந்த பாரத போரில் உனக்கு தான் வெற்றி, போயிட்டு வா, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணார் தர்மராஜா. அப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பாரதத்துல ஒரு சரித்திரம். பாரதத்துல பார்த்தா கதைகள்லாம் விறுவிறுப்பா போகும். நிறைய உபதேசங்களும் அங்கங்க, விதுர நீதி, சனசுஜாதியும், பீஷ்மருடைய உபதேசங்கள், சாந்தி பருவா, அனுசாசி, நிறைய உபதேசங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா அதுல உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா பெருசு பாரதம் வந்து பெருசு, 5வது வேதம். அதை படிக்க முடியாதுன்னா ஒதுக்கலாமே தவிர அது உள்ள விஷயங்கள் முக்கியத்துவம் இல்லாததுன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியத்துவமானவைகள். ஒவ்வொரு கதைகளும் பெரிய 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 பாடத்தை, பெரிய பெரிய மெசேஜை, உயர்ந்த விஷயங்களை சொல்லி தரக்கூடியது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணும். 5வது வேதமாக மகாபாரதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஆழ்ந்த கருத்துக்களுடைய உபதேசங்களும் இருக்கு, ஆழ்ந்த கருத்துக்களுடைய கதைகளும் இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்லக்கூடிய கதைகளும் இருக்கு, கிளை கதைகள். அதே சமயம் விஸ்தாரமா சொல்லக்கூடிய பெரிய பெரிய கதைகளும் இருக்கு. அதுலயே ராமோபாக்கியம் வருது, நலச்சரித்திரம் வருது. அதை படிச்சா சனிதோஷம்லாம் விலகும். மகாபாரதத்துல தான் வருது. எல்லாம் ராமோபாக்கியம் வருது. நிறைய கதைகள் வருது. சத்யவான் சாவித்திரி கதை இதுல வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, தேவி பாகவதத்துல தான் சத்யவான் சாவித்திரி கதை வருது. ஹரிச்சந்திரனுடைய கதையும் அதில் தான் வருது. சத்யவான் சாவித்திரி கதை சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்துல. அதே சமயத்துல பகவானுடைய மொத்த அவதாரங்களையும் சபாபருவத்துல நாரதர் வந்து சொல்றாரு. பகவானுடைய அவதார கதைகள்லாம் விஸ்தாரம் சொல்றாரு. இதே மகாபாரதத்தில் தான் பகவத்கீதை இருக்கு. உயர்ந்த கந்தமாகிய உலகத்தின் பொதுமறையாகிய பகவத்கீதை இந்த பாகவதத்தில் தான் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தோட உயர்ந்த நாமம் ஆகிய விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம் இந்த மகாபாரதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகாபாரதம் வந்து சொல்லாத விஷயமே கிடையாது. 4 வேதங்களுடைய சாரம் மகாபாரதத்தில் இருக்கு. ஆனா மகாபாரதம் பெருசா இருக்கிறதுனால படிக்க தயங்குறாங்களே தவிர, ஆனா உயர்ந்த விஷயங்களை அடக்கியுள்ளது. அதனால என்னன்னா, மகாபாரதம் படிச்சுட்டு பாகவதம் படிச்சா ரொம்ப தேன்மாரி நிற்கும். பாகவதம் ரொம்ப வசதியா. ஏன்னா மகாபாரத கதைகள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். பாகவதம் படிச்சான்னா, ஆஹா, இதெல்லாம் பகவானுடைய கிருபையா, பகவானால் தான் இப்படி ரட்சிக்கப்பட்டார்களா பாண்டவர்கள், ஆஹா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஆஹா இதெல்லாம் பகவானுடைய, அந்த கஷ்டத்துல எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவ்வளவு அந்த கஷ்டத்தை பார்த்தாதான் தெரியும். அந்த அரக்கு மாளிகளை அவர்கள் போட்டு எரிக்கிறதுக்கு துரியோதனன் எவ்வளவு பாடுபட்டான், இப்படிலாம் அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு அந்த கதையை படிச்சாதான் அந்த மகாக்னே அந்த அரக்கு மாளிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் கிருஷ்ணனால அப்படின்னு சொல்லும் போது பாகவதத்தில் இது கிருஷ்ணா ரட்சிக்கப்பட்டதா, விதுரால் ரட்சிக்கப்பட்டதுன்னு நிச்சயமே இல்லை. விதுரர் அமைச்சதே கிருஷ்ணர் தான். பகவான் பக்தர்கள் மூலமாக செயல்படுவான். பகவான் நேரடியாக வரமாட்டான். பக்தர்கள், விதுரர் பரம பாகவதர், பக்தர்கள் மூலமாக பாண்டவர்களை ரட்சித்தார். அப்போ ஒரு சுரங்க பாதை தோன்றவனை அனுப்பி வச்சு விதுரர் மூலமாக அவனால் அவர்கள் அந்த சுரங்க பாதையில் தப்பித்தார்கள் அரக்க மாளிகையில். அப்ப அது கதையா பெருசா மகாபாரதம் படிச்சாதானே பாகவதம் புரியும். அந்த கதையை தெரியாம விஷான் மகாக்னி என்ற மகாக்னி எந்த அக்னியிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க தெரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவன் மகாபாரதம் நல்லா படிச்சோம்னா, அது உள்ள கதைகள்லாம் படிச்சோம்னா, அப்போ இதுல சொல்லக்கூடிய இந்த சுருமா சொல்லக்கூடிய
இந்த ஆபத்துகள் இருந்து துர்வாசர் வந்தாரு, இது போல வந்து ஒரு பருக்கு கீரோடு சாப்பிட்டோன்னா அந்த கதையை பட்சதான் தெரியும் நமக்கு. மிக சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லப்படும், துர்வாசா விஷயத்துல இருந்து 10,000 சிஷியர்களோட வந்த அவர்கிட்ட பகவான் காப்பாற்றினார் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவான் அர்ஜுனன் புலம்புல. ஆனா அந்த கதை என்னன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஜெயத்ரத வத காலத்துல குதிரைகள் கலப்படைந்த போது அப்ப பகவான் ரட்சித்தான்னா அது என்ன ஜெயத்ரத வத காலம்? அப்ப நீ துரோண பருவம் படிக்கணும். மகாபாரதத்தில் துரோண பருவம் படிச்சாதான் ஜெயத்ரதனை வதம் பண்ற நேரத்துல அபிமன்யு மரணம் அடைந்த பிறகு ஜெயத்ரத வதம் பண்றதுக்கு அப்ப எவ்வளவு பாடுபட்ட அர்ஜுனன் அப்படின்ற அந்த கதை தெரிஞ்சாதான் உனக்கு இந்த பாகவதத்துல சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையானது புரியும், இல்லாட்டி புரியாது. ஆனால் மகாபாரதத்தை ஓரளவுக்காவது நம்ம நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் பாகவதம் படிச்சா அருமையா இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஈஸியா புரியும். அந்த காலத்துலலாம் 18 புராணங்களும் படிச்சு வச்சிருப்பாங்களாம். 18 புராணங்களும் கரைச்சி குடிச்சிருப்பாங்க. அப்போதான், ஏன்னா ஒரு புராணத்தில் உள்ள கேள்விக்கு பதில் நம்மளுக்கு ஒரு புராணத்தில் கிடைக்காது, அது இன்னொரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். காரண காரியம். இந்த போதனை யாரு? இந்த போதனை யாருன்னா இன்னொரு அது வந்து என்னன்னா ரத்னமாலா என்ற ஒரு ராட்சசி. அது எங்க சொல்லப்பட்டிருக்கல? கர்க்க சமீதியில சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை வேற புராணாந்தரங்கள்ல வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு கிரந்தத்துல படிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு புராணத்துல பார்த்தா அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கும். இது மாதிரி ஒரு புராணத்துக்கு இன்னொரு புராணத்துக்கும் நிறைய லிங்க் இருக்கு. அப்போ 18 புராணங்களும் அந்த காலத்துல படிச்சு வச்சிருப்பாங்க மகாத்மாக்கள். அவர்கள் தான் உபன்யாசம் பண்ணும்போது தெளிவா இருக்கும் அவர் சொல்றது. எல்லாத்துக்கும் காரண காரியத்தை பக்காவா சொல்ல முடியும். அதனால பரிசுத்து கேட்கிற கேள்விக்கு சுகாச்சார பதில் சொல்ல முடியுது. சூதர் 18 புராணம் தெரிஞ்சு வச்சதுனால்தான் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்வியெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்ல முடியுது. ஏன்னா அவர்களுக்கு தர்மசாஸ்திரங்கள் தெரியுமா, சூதருக்கு இதிகாச புராணங்கள்லாம் தெரியுமா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு 18 புராணமும் தெரியுமா, உப புராணங்களும் தெரியுமா. அதே போல இதிகாசங்கள மகாபாரத ராமாயணம் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கார் சூதர். அதனால்தான் அப்படியேப்பட்ட வித்வானா இருக்கிறதுனால்தான் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்ட கேள்வியெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்ல முடியுது அவங்களால. இல்லைன்னா எப்படி கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. காரண காரியங்களை சொல்ல முடியுது அவங்களால. இப்போ ஒரு புராணத்திலே நமக்கு எல்லா விடைகளும் கிடைக்காது. இந்த புராணத்தினுடைய சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது. அது வந்து இன்னொரு புராணத்துல அதுக்கு விளக்கம் இருக்கும். அதை பார்த்தா இது புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இப்போ மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் பாகவதம் வந்து புரியும். ஏன்னா பாகவதத்தில் டக்குன்னு ஒரு வார்த்தையில வந்து விஷயத்திலிருந்து காப்பாற்ற, என்ன விஷயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான் அது என்னன்னு புரியாது. அப்போ துரியோதனன் பீமனுக்கு விஷம் கொடுத்தான், அது வந்து காப்பாற்றப்பட்டான். அப்படியா? சரி, அது எங்க இருக்கு? மகாபாரதத்தில் இருக்கு. அப்போ அதெல்லாம் படிச்சாதான் புரியும். ஆனா மகான்கள் உபன்யாசத்துல கூட இப்போ இதெல்லாம் விஸ்தாரமா சொல்றது இல்லை, சுருக்கமா. ஏன்னா 2 மணி நேரத்துக்குள்ள பாகவதம் முடிக்கணும்னா 7 நாளுக்குள்ள அதுவும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சுருக்கிடுவாங்க கதையை. அப்போ நம்ம விஸ்தாரமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் மகாபாரதம் படிச்சுட்டா பாகவதம் ஈஸியா புரியும். அதே மாதிரிதான் ராமாயணம். ராமாயணத்துல இந்த ப்ராப்ளம் இல்லை. ராமாயணத்துல கதையே நம்மளுக்கு ஒரே கதையா வருது, ராமனுடைய கதை மட்டும். சில இடத்துல கலைக்கதைகள் வருது, அதுவும் அந்த கலைக்கதைகளும் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை பத்தி கவலை இல்லை. பாகவதம் புரிஞ்சுக்கணும்னா எல்லா புராணங்களுடைய சாரம், இந்த சர்வ வேத இதிகாசானம் சாரம் சர்வ வேதங்கள் இதிகாசங்களுடைய சாரம், அவன் புராணங்களுடைய சாரம் இந்த பாகவதம் சர்வசாஸ்திரங்களுடைய சாரமா இருக்கிறதுனால சர்வஸ்ருதி மனோகம், அகில ஸ்ருதி சாரம், சகல சாஸ்திரங்களுடைய சாரம் பாகவதம். அதனால இதுல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா உபனிஷத்துக்களுடைய விஷயங்கள்லாம் கூட பாகவதத்துல இருக்கு. ஸ்துதிகள், விளையாட்டா ஸ்துதிகள் மூலமாக உபனிஷத்துடைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உபனிஷத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் சதுஸ்லோகி பாகவதத்துல சொல்றதுலாம் உபனிஷத்துக்கள் தான். ஸ்துதிகள்ல சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சுகருடைய ஸ்துதி மற்ற ஸ்துதிகள்லாம் பார்த்தா நிறைய கஜேந்திர ஸ்துதிலாம் பார்த்தா நிறைய உபனிஷத்துக்களுடைய வார்த்தைகள் தான் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. உபனிஷதங்கள் 108 உபனிஷங்களுக்கே அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதுல பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உபனிஷத்துடைய சாரம், வேதங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாகவதத்துல இருக்கு. அந்த உபனிஷத்தினுடைய வார்த்தைகளுக்கு தான் விளக்கமா சொல்லியிருக்கு பாகவதத்துல. அப்போ இதெல்லாம் நம்ம அந்த சிருஷ்டி விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அது கூட உபனிஷத்து வேதங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், வேதாந்தங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ அப்ப பாகவதம் ஒண்ணு படிச்சுட்டாலே நீ உபனிஷதங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்ச பலன் கிடைச்சிடும்.
அதுல அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு ரகசியங்கள் புதஞ்சிருக்கு பாகவதத்துல. சும்மா இல்லை, நீ உபநிஷத்துல என்னெல்லாம் படிச்சியோ அப்போ உபனிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும். பாகவத்துல என்ன இந்த வார்த்தைகள்லாம் இங்க வருது. அகம் ஏ வாசம் அக்கரே, இப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், இப்போ சிருஷ்டியான பிறகு நான் தான் இருக்கிறேன், இப்போ பிரளயத்துக்கு பிறகு நான் தான் எஞ்சிருக்க போறேன், இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு? உபநிஷதங்கள்ல வேதங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே. அதே மாதிரி ஈசாவசியம் இதம் சர்வம், ஆத்மாவசியம் இதம் சர்வம் அப்படின்ட்டு கொஞ்சம் வார்த்தை மாறி இருக்கும். ஆனா பார்த்தா இதெல்லாம் உபநிஷத்துக்களுடைய வாக்கியங்கள். இதெல்லாம் இது எங்க சொல்லியிருக்குன்னா 8ஆம் ஸ்கந்தம் முதல்லயே சொல்லியிருக்கு. அப்ப எல்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள் தான் நிறைஞ்சிருக்கு பாகவதத்துல. நமக்கு புரியலன்னா சொல்லாமே தவிர ஸ்ருதிகிரின்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் சாஸ்திரங்கள், வேதத்துடைய வேத ஸ்துதி தான் அதெல்லாம், வேதம் தான் அதெல்லாம் ஸ்ருதிகிரியே. அதுல வேதத்தில் உள்ள விஷயங்கள் தான் அதுல பார்த்தா நிறைய சொல்லப்பட்டிருக்கும். அதனால இது வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும், உபனிஷதங்களை படிச்சவங்களுக்கு தெரியும், புராணங்களை படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த விஷயம் இதுல காணப்படுகிறதே அப்படின்னு அதிசயப்படுவாங்க பாகவதத்துல. அது அப்ப புரிஞ்சுக்கோ, அப்ப சத்வ வேத இதிகாசனம் சாரம் சாரம் சமுத்திரதம், அந்த வேத இதிகாசனுடைய சாரம் தான் அந்த பாகவதமாக பிழிந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எசன்ஸாக. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பாகவதத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ பாகவதம் ஒண்ணு படிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும், அதனாலதான் பாகவதம் ஒரு குரு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது விஷயம் தெரிஞ்சவங்க வாக்குல பாகவதம் கேட்டேன்னா அப்படி சுவாரஸ்யமா இருக்கும். சில விஷயங்கள் விஸ்தாரமா சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா மற்ற புராணங்கள்ல கூட வாமனவதத்தெல்லாம் சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். ஆனா ராமாயணத்துல கூட வாமனவத சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆனா அதுல விஸ்தாரமா சொல்லியிருக்கு பாகவதத்துல. அதே மாதிரி நரசிம்ம அவதாரமும் விஸ்தாரமா சொல்லியிருக்கு, கிருஷ்ணலீகளும் விஸ்தாரமா சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா சில விஷயங்கள் பாரதம் பார்த்தா, பாரதம் படிச்ச பிறகுதான் நிம்மதி இல்லாம இருந்தார் வியாசர். அப்போ பாரதம் படிச்சுட்டு பாகவதம் படிக்கணும். படிச்சோம்னா அப்ப நிறைய விஷயங்கள் புரியும். சில புராணங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், இப்போ விஷ்ணு புராணத்துல பிரகலாதனுக்கு வந்த சோதனைகள்லாம் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரகலாதனுக்கு வந்த சோதனைகள் திக்கஜகி தந்த சுககி அப்படின்ட்டு இதுல பார்த்தா சுருக்கமா தான் சொல்றாரு சுகாச்சாரியார். ஏன்னா ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணது எப்படி விஸ்தாரமா சொல்வார் சுகாச்சாரியார். அதனால பிரகலாதனுக்கு வந்த சோதனைகள்லாம் சுருக்கமா சொல்றாரு யாரு, சுகாச்சாரியார். ஆனா விஷ்ணு புராணத்துல பார்த்தா அது விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப விஷ்ணு புராணத்துல போய் படிச்சாதான் தெரியும் என்ன சோதனைகள் ஏன் எவ்வளவு கஷ்டப்படு, என்ன அவன் இரண்யகசிபு என்ன கொடுமைப்படுத்தினான், அது எப்படி ரட்சிக்கப்பட்டான் பிரகலாதன் அப்படின்னு விஷ்ணு புராணத்தை படிச்சாதான் நமக்கு தெரியும். அப்ப இதுல ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, அது விஸ்தாரமா தெரிஞ்சுன்னா விஷ்ணு புராணத்துக்கு போவோம் தெரிஞ்சுக்கணும். நரக வர்ணனை இருக்குன்னா கருட புராணத்தை போய் படிச்சுப்பார், உனக்கு நரக வர்ணனைகளை விஸ்தாரமா சொல்லிருக்கும். பித்ருக்களுக்கு எப்படி ஸ்ராத்தம் பண்ணணும், எப்படி பித்திருக்காரியம் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் நீ கருட புராணத்துல படிச்சா தெரிஞ்சிடும். அதே மாதிரி பத்ம புராணத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி, எந்தெந்த புராணங்களுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்துல 50,000 ஸ்லோகம் படிச்சு பாரு, அதுல எவ்வளோ மகிமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாகவத்துல தெரியாத விஷயங்கள்லாம் அதுல தெரியும். அப்போ காரண காரியம் இதனுடைய விளக்கம் வேற புராணத்துல இருக்கும், அந்த புராணத்துல விளக்கம் இதுல இருக்கும். எல்லாத்துக்குமே விடை இருக்கு. 18 புராணங்கள் அதெல்லாம் முழுசா படிச்சுடுவாங்க அந்த காலத்துல. படிச்சாதான் ஒன்றுத்துக்கு ஒன்று காரணம் தெரியும், காரியம் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கர்க்க சம்ஹிதை, அது மாதிரி மற்ற விஷயங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் படிப்பாங்க. யோக வசிஷ்டம், நிறைய கிரந்தங்கள் இருக்கு, சாஸ்திரங்கள் கொட்டி கிடக்குது. மார்கண்டேய புராணமும் ஒரு புராணம் இருக்கு, அது தெரியுமா? மார்கண்டேய புராணம், அவர் தான் புராண கர்த்தா. அதெல்லாம் அது மாதிரி எல்லாத்தையும் 12,000 ஸ்லோகமும் என்ன தெரியல. அது மாதிரி 9,000 ஸ்லோகத்துல இருக்கு. 24,000 ஸ்லோகத்துல சிவமகாபுராணம் இருக்கு. தேவி பாகவதமும் 18,000 ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணு பாகவதம் நமக்கு தெரியும், நிறைய பேர் இந்த சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். தேவி பாகவதம் ஒண்ணு இருக்கு, அதுல மகிஷாசுர வர்த்தனம், சும்பன் வதம், அதெல்லாம் மகிஷாசுர வதம் பண்றது. அப்ப தேவி அங்க ராதாகிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் கூட 3வது உல்லாசத்துல தேவி பாகத்துல கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. ராதாகிருஷ்ண லீலைகள்லாம் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. துளசியினுடைய மகிமை விஸ்தாரமா சொல்லியிருக்கு தேவி பாகவதம். அப்ப அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ராதாகிருஷ்ண பாகவம் அதுல இருக்கு. மகாபாரத கதை ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு தேவி பாகவதத்துல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா 18 புராணம் படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது.
ஆனா ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுன்னா பிரமையை உண்டாக்கிடும், குழப்பத்தை உண்டாக்கிடும். ஆனால் ஏகம் பாகவதம் சாஸ்திரம், இந்த பாகவதம் ஒண்ணு மட்டும் போதும். ஆனா இது யார் வாக்குல கேட்கணும்னா விஷயம் தெரிஞ்சவங்க, 18 புராணமும் தெரிஞ்சிருக்கணும். மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள், இந்த காரண காரியம், இந்த இப்ப சில விஷயம் புரியாம இருக்கும் பாகவதத்துல, இது எந்த கதையில வருது, எந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சவங்க வாக்குல பாகவதம் கேட்டோம்னா அப்படியே சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ சுகமா இருக்கும். வேண்டாம் நீ எல்லா புறானும் தெரியல, சரி பகவான் இப்படி ஆபத்திலும் காப்பாத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு சிம்பிளா பக்தி, அப்படி பக்தி பண்ணாலும் உனக்கு பக்தி ஆள்தான். நீ கிருஷ்ண நிலைகள்ல வாழ்ந்தாலும் அதுல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு காரண காரியங்கள். சில விஷயங்கள் காரண காரியம் தெரியல மற்ற புராணங்கள் போக வேண்டியதுக்கு, ஆனா எந்த புராணத்துக்கு போக வேண்டியது இல்லாதபடி கிருஷ்ண பக்தி உண்டாகும்படி அப்படி பாகவத்துல சில விஷயங்கள்லாம் விஸ்தாரமா சொல்லிருக்கும். கிருஷ்ண பக்தி அது போதுமே, குசல பாக்கியம் போதுமே, போதனா மோட்சம் போதுமே, திருணாவர்த்த மோட்சம் போதுமே, நவநீத லீலை போதுமே. அப்போ அதெல்லாம் பொட்டி கிடக்குது. தாமோதர லீலை போதுமே, மிருதபக்ஷணம் மிருதபக்ஷணம் லீலை போதுமே, பிரம்ம மோகன லீலை போதுமே, யஜ்ஞபக்தி பாக்கியானம் போதுமே, கோவர்த்தனத்தரண லீலை போதுமே. இதெல்லாம் பக்தி உண்டாகாதா? இவ்வளவு விஷயங்கள் விஸ்தாரமா இருக்கு. பாண்டவர்களுக்கு பண்ண அபச்சாரங்களும் என்னன்னு விஸ்தாரமா சொல்லியிருக்காரு சில இடத்துல. ஆனா அது இன்னும் விஸ்தாரமா தெரிஞ்சுன்னா மகாபாரதம் படிக்கணும். அப்போ எல்லாம் படிச்சாதான் பாகவதம் புரிஞ்சிக்க முடியும்னா அப்படி கிடையாது. ஒரு பாகவதர் வாக்குல நீங்க பாகவதம் கேட்டீங்கன்னா இது விஸ்தாரமா புரியும். அப்போதான் பாகவதம் உங்களுக்கு தேன் மாதிரி. இல்ல நீங்க சாதாரண பட்சம்னாவே தேன் மாதிரி இனிக்கும் பாகவதம். பத்தியா பகவான் எப்படி ரட்சித்திருக்கிறான்னு. ஆனா அது விஸ்தாரமா தெரிஞ்சீங்கன்னா பாகவதர் வாக்குல கேட்டாதான் விஸ்தாரமா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு குரு வேணும். குருவனுடைய அனுசரம் இல்லாம பாகவதத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். சரி, சீதாபதி. ராம 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 ராம. श्री रामनाथ संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, शिव बहादुर भगवान की जय। राम 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 राम।